வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்க டஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜிமனோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். உங்களோட பெஸ்டியா ஜேகே. இதுல ஜேகே உங்களை டார்ச்சர் பண்ண போறாரா இல்ல நீங்க ஜேகேவை டார்ச்சர் பண்ண போறீங்களா? ட்ரீம்குள்ள போய் பார்த்துருவோம். வாங்க ட்ரீம்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போலாம். இப்போ நீங்க கேன்டீன்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பயன் சொல்லுடா. இப்போ நீ வருவியா மாட்டியா? மாட்டேன். ஏன்? நான் என்னோட மோச்சி பாப்பாவை பார்க்காம இங்கிருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டேன். மோச்சி பாப்பாவா? ஆமாடா. அதுதான் நான் அவனுக்கு வச்ச செல்ல பேரு. ஆ? ஆமா. அவன் அப்படிதான் இருப்பான். ஐயோ! நினைச்சாலே எனக்கு அப்படி பாரேன் இங்கெல்லாம் பிங்க் பிங்க்கா ஆகுது. அப்படி வெட்கப்பட வைக்கிறான்டா. இப்போ அவன பார்க்காம மேடம் இங்கிருந்து நகர மாட்டீங்க. அப்படிதானே? ம். ஆமா. இங்கிருந்து ஒரு இன்ச் இப்படி கூட நான் நகர மாட்டேன். அவன பார்த்தா தான் என் உடம்புல இருக்க சின்ன சின்ன அணுக்கள் கூட அசையும். பயன் இது ரொம்ப ஓவரா இருக்கு. இல்ல ஜேகே. எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்குடா. ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அவனோட ஸ்மைலு, அவனோட பேச்சு, அவன் அப்பப்போ ஹேர வேற ஃபிளிப் பண்ணி விடுறான்டா. எனக்கு அது அப்படியே என்ன அப்படியே கொத்தி இழுத்துட்டு போயிடுற மாரி இருக்குடா. அந்த புயல் வந்து என்ன அப்படியே தாக்குதுடா. ஐயோ! என்ன எலவோ! என்ன ஜேகே? சரி இப்ப அவன பார்க்காம நீ இங்கருந்து நகர மாட்ட. அப்படிதானே? ம். ஆமா. சரி அப்ப நீ இங்கேயே இரு. நான் கிளாஸ் கிளம்புறேன். டேய்! பயன். ஒண்ணு நீ வரணும். இல்லன்னா என்னையாச்சும் போக விடணும். என்னடி? இப்ப நான் என்னோட மோச்சி பாப்பாவ பார்க்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நான் போகாம நீ எப்படி கிளாஸ்க்கு போவ? கால்ல தான். டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா. நான் இல்லாம உனக்கு யாரு நோட்ஸ் எழுதி குடுப்பா? பயன். நோட்ஸ் எழுதுறது தான் பிரச்சனைனா, நான் டேய வச்சு கூட எழுதிப்பேன். நீ கைய விடு. நான் கிளம்புறேன். ஜேகே. ஷோ! சரி சொல்லு. கேட்டு தொலைறேன். ஜேகே. என்னடி? எனக்கு ஜிமன் வேணும்டா. ஏய்! ஜிமன் என்ன கடையில விக்கிற கேக்காடி? நீ கேட்ட உடனே, அண்ணா நான் நாளைக்கு வந்து காசு தரேன்னு வாங்கிட்டு வந்து உனக்கு குடுக்குறதுக்கு? இல்ல தான். ஆனாலும் அவன் கேக் மாதிரி தான் இருப்பான். ஷோ! அப்படின்னு ஜேகே உங்கள பார்க்குறான். நீங்க கால போட்டு அந்த ஃப்ளோர்ல தேய்ச்சுக்கிட்டு வெட்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏய்! என்ன கருமம்டி இது? வெக்கம்டா. என்னது? வெக்கம் ஜேகே. ஷோ! இங்க பாரு பையன். இங்க பாரு. என்னடா? நீ இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணனா என்ட்ட சொல்லிட்டு பண்ணு. எலவ நீ என்ன பண்றேன்னே புரிய மாட்டேங்குதுடி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இது என்ன சினுங்கல்? இது வந்து சினுங்கல். குழந்தை சினுங்கல். ம்ம். அப்படின்னு நீங்க பிளிங்க் பண்ணி காட்டுறீங்க. ஜேகேக்கு உங்கள பார்க்க சிரிப்பு தான் வருது. பயன். இதுக்கு பேர் என்ன? கியூட்னஸ்டா. ஐயோ! வயன். எப்பத்துலருந்து வயன் நீ இப்படி ஆன? அந்த பையன் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். சரி சொல்லு. அவன் எப்படி இருப்பான்? அவன் இந்த காலேஜ்குள்ள எங்க இருந்தாலும் நான் தேடி கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? ஜேகேவும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றான். ஜேகே சொல்றி. நீ கேட்டல்ல. என்ன கேட்டேன்? அவன் என்ன கேக்கான்னு? ம். அவன் கேக் மட்டும் இல்ல. அப்புறம் அவனோட லிப்ஸ் இருக்குல்ல. லிப்ஸு. லிப்ஸு. ஆ. அது அப்படியே தேன் மிட்டாய் மாரி இருக்கும். அது பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகும். ஐயோ! அது அப்படியே ஒரு மாரி இருக்கும்டா அவன் லிப்ஸு. அவன் கன்னம் இருக்குல்ல கன்னம். அது அப்படியே டேய்! என்னடி? ம்மாச்சி கொட்டுடா. அப்பதான் நீ முழிச்சிட்டு இருக்கியா? இல்ல தூங்கிட்டியான்னு எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கேன். சரி. ம். எதோட விட்ட? அவனோட கன்னத்தோட. ஆ. அவனோட கன்னம் பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும்டா. அப்படியே ஐயோ! உனக்கு புரியுதா ஜேகே?
லிப்ஸ் தேன் மிட்டாய், கண்ணு பஞ்சு மிட்டாய். எப்ப பார்த்தாலும் என்ன கடி கடின்னு என்கிட்ட சொல்ற மாதிரியே இருக்கும்டா. ஷோ! என்ன? இல்ல, இல்ல. போய் கடிச்சு வச்சுரு. டேய்! இல்லடா. அவன் அப்படியே இந்த கடவுளே ஆசைப்பட்டு ஒருத்தர செஞ்சிருப்பாருல்ல. அப்படி செய்யப்பட்ட மனுஷன்னு நெனைக்கிறேன். ஆ? அவன் குட்டியா தான் இருப்பான். குட்டியா இருப்பானா? குட்டியானா என்ன விடலாம் குட்டி இல்ல. உன்ன விட கொஞ்சம் ஷார்ட்டா. கொஞ்சம் தான். இவ்ளோ தான் ஷார்ட்டா இருப்பான். அவ்வளோதான் ஷார்ட்டா இருப்பான். ஆனா, அப்படியே அழகுல உன்ன மிஞ்சிடுறான் ஜேகே. என்னது? ஆமா ஜேகே. அழகுல உன்ன மிஞ்சிடுறான். நான் கிளம்புறேன்டி. ஏய் என்ன ஜேகே? இல்லடி. எப்பவுமே உனக்கு நான் தான். உன் ஃப்ரெண்டு தான அழகு. இப்ப என்ன? என்ன தாண்டி ஒரு பையன் உனக்கு அழகா தெரியுறான். டேய்! நீ என் ஃப்ரெண்டுடா. அவன் என் புருஷன்டா. 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. உன்ன உன் ஒய்ஃப் வந்து ரசிக்கட்டும். நான் என்னோட பட்டு பாப்பாவ ரசிச்சுக்கிறேன். ஐயோ! கடவுளே! கடவுளே! இவ்ளோ நாள் நல்லா தானே இருந்தா என் ஃப்ரெண்டு. அவளுக்கு ஏன் கடவுளே இப்படி பைத்தியத்த புடிக்க வச்ச? ஜேகே எனக்கு பைத்தியம்லாம் கிடையாது. உனக்கு லவ் வந்துச்சு தானே? ஆமா. அப்ப பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏய் என்னடா? வயன். உண்மைய சொல்லணும்னா லவ் ஒரு பைத்தியம் தான் வயன். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நீயும் தானே ஒரு பொண்ண லவ் பண்ண. அதனால தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். சரி. இப்போ நீயும் அழகா இருக்க. நீயும் அழகா இருக்கன்னா? இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்க. ஆ? நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. அந்த குட்டி பையன விட நான் அழகா இருக்கேன்னு சொல்லு. ஆஹா! குட்டி பையன் இல்ல. அவனோட பெரிய பையன். ஹைட்ல குட்டியா தானே இருக்கான். சரி. என்னோட கியூட்டான குட்டி பாப்பாவ விட நீ அழகா இருக்க. போதுமா? இந்த கியூட்டான குட்டி பாப்பா இதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ம். என்னோட கியூட்டான குட்டி பாப்பாவ விட ஐயோ! இல்ல, இல்ல, இல்ல. என்னோட மோச்சி பாப்பா. ஜேகே உங்கள பார்த்து மொறைக்கிறான். இல்ல, இல்ல. ஜிம்மன விட என்னோட ஜேகே தான் அழகா இருக்கான். ஓகே? ம். இப்போ சொல்லு. கேட்குறேன். ம். அவன பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் ஜேகே. அப்படியே பக்கம் பக்கம் புக்கு போடுற அளவுக்கு அவன் அவ்ளோ அழகா இருப்பான். அவனோட இன்ச் பை இன்ச்சா வர்ணிச்சான்னு வச்சுக்கோ. நமக்கு ஒரு 18, 19 வருஷம் அவனோட அழக ரசிக்கிறதுக்கு மட்டுமே தேவைப்படும். அதுக்கப்புறம் அத வர்ணிச்சு, எழுதி, ஒரு புத்தகமா வெளியிட்டு, அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஆயுசே முடிஞ்சிரும். ஜேகே உங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். டேய் டேய் டேய்! கதை சொல்லும்போது கேளுடா. அப்புறம் தானே எனக்கு பேசுற மாரி இருக்கும். இல்லன்னா பேசுற மாரியே எனக்கு ஃபீல் ஆகலடா. ம். அப்புறம் நான் அவன ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தெரியுமா பார்த்தேன்? ம். நான் இதே கேன்டீன்ல இங்கவே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ம். அவ அப்படியே வந்தா. ம். நான் வந்து கேக் சாப்பிட்டுட்டு நம்ம எப்பவுமே டஸ்ட்பின்ல போய் போடுற பழக்கம்லாம் இல்லைல்ல. நான் அப்படியே சுருட்டி பின்னாடி வீசினேன். ம். அவன் செம்ம டென்ஷன் ஆகி எவ்வளோ ஒரு தைரியம்டி உனக்குன்னு சண்டைக்கு வந்துட்டான். ம். ஆக்சுவலி அங்க வேற ஏதாவது பையன் இருந்திருந்தானா அன்னைக்கு நடக்கிற கதையே வேற. யார்ரா நீ? எந்த கிளாஸ்டா நீ? வந்தன்னு வச்சுக்கோ அப்படி போயிருப்பேன். இவன் வந்தான்டா என் முன்னாடி. ம். அறிவு இல்லையா உனக்கு? இப்படிதான் சாப்பிட்டுட்டு மத்தவங்க மேல போடுவியா? கொண்டு போய் டஸ்ட்பின்ல போடு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கத்துனான்டா. ம். அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. நான் எழுந்து நின்னேன். அப்படியே அவன் கண்ணு, அவன் முகத்தை பார்த்த அப்புறம் என்னால பேச முடியல ஜேகே. ம். நான் அந்த பேப்பர் எடுத்துட்டு டஸ்ட்பினுக்கு போனேனா, ம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ம். நான் குடிச்ச டீ கிளாஸ் தூக்கி என் மேலேயே போட்டுட்டான்டா. எதுக்கு சிரிக்கிற? ம்ஹும். ம். நான் வந்து கேட்டேன், எதுக்காக என் மேல கிளாஸ் தூக்கி போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், குப்பைய இப்ப நீ டஸ்ட்பின்ல போட்டுருவ. அப்போ நீ என் மேல போட்டதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேணாமா? அப்படி சொல்லி கேட்டான்.
அட பாவி பைத்தியக்காரா! எல்லா ட்ராமாலயும் ஹீரோ, ஹீரோயின்லாம் மீட் பண்ணிக்கிறது எவ்ளோ ஒரு ரொமான்டிக்கா இருக்கும். என்னோட லைஃப்ல மட்டும் பாருடா, நாங்க மீட் பண்ணது தான் என்னோட வொர்ஸ்ட் பார்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன அசிங்கப்படுத்திட்டான். அன்னைக்கு கேன்டீனே என்ன பார்த்து சிரிச்சுச்சு தெரியுமா? ம். "டேய் மட்டும் சொல்லிட்டு இருக்காதடா." "அப்படியா?" ம். அன்னைக்கு எனக்கு எவ்ளோ அசிங்கமா இருந்துச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் உன்கிட்டயும், டேகிட்டயும் கூட பேசல. என்ன அவ்ளோ அசிங்கப்படுத்திட்டான். ஜேகே சிரிக்காதடா! சரி வயன், நான் சிரிக்கல. அன்னைக்கு கேன்டீனே சிரிச்சது உனக்கு பிரச்சனையா தெரியல. இன்னைக்கு நான் சிரிக்கிறது தான் உனக்கு ப்ராப்ளம். அப்படிதானே? ஏய் இல்லடா! அவங்க சிரிச்சா அவங்க வேற யாரோ. ஆனா நீ அப்படி சிரிக்க கூடாதுல்ல. நீ யாரு? நீ என்னோட ஃப்ரெண்டல்ல. சரி, சரி. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்னன்னா, நான் அவன தேட ஆரம்பிச்சேன். ஆ. அப்போ அவன தேடிக்கிட்டே நான் நம்மளோட மெடிக்கல் ரூம் இருக்குல்ல? ஆமா. அங்க போனேன். அங்க எதுக்குடி போன? அங்க எதுக்குடி போன? ஜிமின பாக்க தான். அங்க போனா, அவன் அப்படியே கியூட்டா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவன் மெடிக்கல் ரூம்ல என்ன பண்றான்? அது நான் அப்புறம் சொல்றேன். ம். அவன் கியூட்டா உட்காந்து, அப்படியே அந்த ஊசியோட விளையாடிட்டு இருந்தான்டா. ஆ? ஆமா. அது ஒரு மாரி கியூட்டா இருந்துச்சுடா. ஊசியோட விளையாடிட்டு இருந்தானா? ம். இந்த பக்கம் நைஃபு, இந்த பக்கம் இன்ஜெக்ஷன் வச்சு, அதுல அப்படியே விளையாடிட்டு இருந்தான். ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சுடா. வயன் எனக்கு புரியல. அவன் சைக்கோவா? இல்ல நீ சைக்கோவா? ஏய்! அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அதெல்லாம் காதல். காதல் கண்களுக்கு தான் எல்லாமே அழகா தெரியும். என்ன எலவோ! ஆ. அதுக்கப்புறம்? ஏய்! நீ என் கதையெல்லாம் எப்படி தெரியுமா கேட்கணும்? எப்படி கேட்கணும்? சொல்லு வயன். ஐயோ வாவ்! இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம்? அப்படி கேட்கணும்டா. அப்படி இருந்திருந்தா, நான் அப்படி கேட்டிருப்பேன் வயன். அப்ப என் கதை நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. சொல்லு. சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு அவன கொஞ்சிட்டே இருக்கணும். அப்படிதான் தோணும். அப்படியா? ம். அப்படிதான். அவன் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான். உனக்கு தெரியுமா? ம். தெரியும். எப்படி? தெரியும்டி. சொல்லு. அவன தூரத்துல பார்த்தா, என்னோட ஹார்ட் பீட் அப்படி டப்பு 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 டப்புன்னு துடிக்கும். எப்படி துடிக்கும்? டப்பு டப்புன்னு. இதுவரைக்கும் லப்பு டப்புன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். இப்பதான் டப்பு டப்புன்னு கேள்விப்படுறேன். ஜேகே, லவ்வா பேசும்போது நீ அதுல கரெக்ஷன்லாம் பண்ணாத. பேசி தொல. இதுவே அவன கிட்ட பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, என் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படியே ஸ்டாப் ஆயிருக்க கூடாதா? என்ன? இல்ல, இல்ல. அதுக்கப்புறம்? கண் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். கை, கால்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். என்னோட மூளை இருக்குல்ல மூளை. வயன், இருக்கிறத பத்தி மட்டும் பேசு. டேய், இருக்கிறத பத்தி மட்டும் பேசுடி. ம். என்னோட ஹார்ட் இருக்குல்ல ஹார்ட். ஆமா. போ போய் அவன கட்டி புடிச்சுக்கோ. அப்படி சொல்லி சொல்லும்டா. அதுக்கப்புறம்? அப்புறம் ஹேண்ட்ஸ்லாம் சில்லுன்னு ஆயிடும். ஒரு மாதிரி ஆயிரும்டா. இது எல்லாமே எனக்கு அப்படியே ஒரு செகண்ட்ல நடக்கும். அப்படியா? ம். ஆமா. எங்க? பார்த்துட்டா போச்சு. அப்படின்னு ஜேகே உங்கள டர்ன் பண்ணி விடுறான். நீங்க ஜிம்மனோட செஸ்ட்லயே இடிச்சிருப்பீங்க. ஐம் சாரி. ஐம் சாரி. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு ஸ்டெப் பேக் போய் நிக்கிறான். நீங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஜேகே உட்காந்து அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ. நோ ரெஸ்பான்ஸ். நீங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க. ஐம் சாரி, நான் வேணும்னு வந்து இடிக்கல. அப்போ ஜேகே, ப்ரோ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. இல்ல அவங்க தலையில பட்டுருச்சு, அதான் வலிக்குதான்னு. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஜிமனும் அங்கிருந்து போயிருப்பான். ஜேகே உங்க ஹேண்ட்ஸ புடிச்சு ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்கார வைக்கிறான். பட் அப்பவுமே நோ ரெஸ்பான்ஸ். நீங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆன ஸ்டேஜ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்க கண்ணத காட்டி சப்புன்னு ஒரு அடி வைக்கிறான்.
அ ஜேகே எதுக்குடா நடிச்ச? நான் மட்டும் அடிக்கலன்னா, நீ அப்படியே நான் சிங்ல போயிருப்ப. ஜேகே என்னடி? எதுக்குடா டக்குன்னு திருப்பி விட்ட? அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. இங்க பாரேன், இப்ப கூட கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. பார்த்தேன், பார்த்தேன். அவன பார்த்த உடனே அப்படியே அப்படியே கோழி குஞ்சாட்டம் பதுங்குனியே. பார்த்தேன். ஏய் சிரிக்காதடா. வயன், நானும் சிரிக்கக் கூடாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா நீ பண்றதெல்லாம் சரியான காமெடியா இருக்கு வயன். காமெடியா இருக்கா? காமெடியா இருக்கா? டேய்! நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதுதான்டி பெரிய காமெடியே. உனக்கு எப்புட்ரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து, அது ஒரு லவ்வுன்னு நீ கண்டுபிடிச்சு, அதுக்காக உட்காந்து இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு அத நெனச்சா தான்டி சிரிப்பு சிரிப்பா வருது. சிரிப்பு சிரிப்பா வருதா? ஆமா வயன். நான் 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து உன்ன பார்த்துட்டு இருக்கேன். நீ அப்பல்லாம் என்ன சொல்வ? லவ்வுனா என்ன அப்டின்னா, ஸ்லேட்டு குச்சிய ஷேர் பண்ணிக்கிறதா லவ்வா? இப்ப என்ன ஜிமினும் நீயும் ஸ்லேட்டு குச்சிய ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? ஜேகே அது சின்ன வயசுல 1 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ சொன்னது அதெல்லாம். எனக்கு இப்போ வரைக்கும் அந்த வயன் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. அவ பேசுற அந்த சின்ன சின்ன விஷயங்கள். லவ்னா என்னடி அப்டின்னா, ஸ்லேட்டு குச்சிய ஷேர் பண்ணிக்கிறது. அது ஒண்ணு. அப்புறம் 2ண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ்னா என்ன அப்டின்னா, உனக்கு வந்து முட்டாய் வாங்கி குடுத்தாங்கன்னா, அது லவ்வுன்னு சொல்லுவ. ம். ஆமாடி. நீயும் டேவும் அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆனீங்க. நம்ம 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் டே வந்து அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணான். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருக்கா என்ன? ம். இருக்கு. எங்க சொல்லு பாப்போம்? நான் அந்த கிளாஸ்க்குள்ள உட்காந்துட்டு இருந்தேன். டே அப்பதான் புதுசா வந்தான். நீ அன்னைக்கு ஆப்சென்ட் தான? ம். டே உள்ள வந்தோனே உன் பிளேஸ்ல தான் வந்து உட்கார்ந்தான். நான் அப்ப சொன்னேன், "இல்ல, இல்ல இங்க ஜேகே வருவான்" அப்படி சொல்லி சொன்னேன். அப்புறம் அவன் சொன்னான், "இல்ல நான் வந்து எங்க உட்காருறது? இங்க பாருங்க ஃபுல்லா இருக்கு. நான் இங்க உட்காந்துக்கிறேன்" அப்படி சொல்லி சொன்னான். நான் "இல்ல, இல்ல முடியாது. இங்க ஜேகே தான் உட்காருவான்" அப்படி சொல்லி சொன்னேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அத சொல்லு. அப்புறம் அவன் ஒரு மிட்டாய் எடுத்து குடுத்தான். ஒரு மிட்டாய்க்காக நண்பன விட்டு குடுத்துட்ட. இல்லடா, அப்படி இல்ல. அவன் வந்து மிட்டாய் குடுத்தான். "நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேட்டா?" அப்படி சொல்லி கேட்டான். மிட்டாய் குடுத்தா ஃப்ரெண்ட் இல்ல லவ் அப்படி சொல்லி சொன்னேன். ஜேகே சிரிக்காதடா. இல்லடி, நானும் சிரிக்கக் கூடாதுன்னு தான் பார்த்தேன். அது என்னடி மிட்டாய் வாங்கி குடுத்தா லவ்வா? இல்ல நான் அப்போ அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தேன். அது கூட எனக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. நீ அடுத்த நாள் என்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்த தெரியுமா அதுக்கு? என்ன சொன்ன? "ஜேகே, ஜேகே அவன் வந்து எனக்கு மிட்டாய் வாங்கி குடுக்குறான்டா. அப்ப அவன் என்ன லவ் பண்றான் தானே! அப்ப நானும் திருப்பி மிட்டாய் வாங்கி குடுக்கவா?" ம். எனக்கு அப்படியே சரியான சிரிப்பு வயன். எனக்கு அப்பவே தெரியும். லவ் பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? என்னோட அப்பா, அம்மா லவ் மேரேஜ்டி. அதுக்கப்புறம் தான் மேம் உன்ன, என்ன, டேவ 3 பேரையும் ஒரே பெஞ்ச்ல உட்கார வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன பெரிய தப்பு? இல்லடி, அன்னைக்காச்சும் பரவால்ல டேய் இங்க உட்காந்துக்கிட்டோம். ஜேகே நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நான் பொழச்சிருப்பேன். நல்லா இருந்திருப்பேன். டேய் சும்மா சிணுங்காதடி. இந்த ஜிமன் எப்ப வந்தான் உன் லைஃப்குள்ள? மிட்டாய் வாங்கி குடுத்தானா? இல்ல ஸ்லேட்டு குச்சி வாங்கி குடுத்தானா? ஜேகே அவன் எனக்கு அதெல்லாம் பண்ணல. அப்புறம்? அப்புறம் என்ன வாங்கி குடுத்தான்? அவன் எனக்கு ஒரு திட்டு வாங்கி குடுத்தான். அப்புறம் ஒரு பாராசிட்டமல் டேப்லெட் குடுத்தான். அது உங்களோட 2ண்ட் மீட்டா? ம். ஆமா. அன்னைக்கு டேக்கு வந்து காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா. நான் டேவ மெடிக்கல் ஷாப் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கிட்ட சொன்னேன். மேம் வேண்டாம். டேக்னால நடக்கவே முடியல. நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் நடந்து போனேன்டா. அந்த ஜிம்னு இருக்கான்ல. ஆமா. அவன் மெடிக்கல் ரூம்ல தான் இருந்தான். ஏன்டி? அவனுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு மெடிக்கல் ரூம்லயே இருக்கான். டேய் அவன் வேலையே அங்க தான்டா. இல்ல புரியல. டேய் அவன் டாக்டர்டா. டாக்டரா? அப்ப நம்ம கூட படிக்கிற பையன் இல்லையா? ம்ஹ்ம். இத ஏன்டி என்கிட்ட மறைச்ச? இல்ல, இல்ல. மறைக்கணும்லாம் இல்ல. சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா என்னோட லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணேன். அப்போ
நீ மிஸ்ஸஸ் டாக்டரா ஆக ட்ரை பண்ற. ஆமா ஜேகே. எப்படி உன்ன திட்டு வாங்க வச்சான்? நான் போயிட்டு மெடிக்கல் ரூம்ல கேட்டேன். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து காய்ச்சலு. நீங்க வந்து எனக்கு டேப்லெட் குடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன். ஓகே. அவன் எனக்கு பேராசிட்டமல் குடுக்கல. அதுக்கு பதிலா வேற ஏதோ டேப்லெட் குடுத்தான். வேற ஏதோ டேப்லெட்னா? இட்ஸ் மீன் அந்த ரூ. 1 மிட்டாயெல்லாம் இருக்கும்ல. பெருசு பெருசா கடையில. ஆ. அது குடுத்தான். நான் கொண்டு வந்து கிட்ட குடுத்தேன். நான் பேராசிட்டமல் வாங்கிட்டு வர சொன்னா, "என்ன கருமண்டி வாங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு தூக்கி வெளிய வீசிட்டான். அப்புறம் ஓடு. போயிட்டு, "நீ எதுக்கு என்ன வந்து இந்த மாரி பண்ண?" அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேனா, "இல்ல, உன்ன பார்த்தா காய்ச்சல் மாதிரி இல்ல. அதனால தான் நான் உனக்கு இந்த மிட்டாய குடுத்தேன்" அப்படின்னா. நான் தெளிவா தானே சொன்னேன். என் ஃப்ரெண்டுக்கு காய்ச்சல்ன்னு சொல்லிட்டு. அந்த அறிவு கெட்டவனுக்கு அது கூட புரியல. ஆனா நீ அந்த அறிவு கெட்டவன தானே லவ் பண்ணிட்டு இருக்க. ஆமா ஜேகே. என்னையும் அவனையும் நீ எப்படியாச்சும் சேர்த்து வச்சுரு. புரியுதா? உன்னையும் அவனையும் ஏன் நான் சேர்த்து வைக்கணும்? ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. இட்ஸ் மீன் மணமகனோட நீ தோழன். அப்போ நீ தான் எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்படி. ஆமா, அப்படிதான். சரி, சேர்த்து வச்சுட்டா போச்சு. அப்படின்னு ஜேகே அவன் ஃபேன்ல இருக்க ஃபோன் எடுக்குறான். டேய், கேட்டியாடா எல்லாத்தையும்? கேட்டேன், கேட்டேன். அவ என்ன இவ்ளோ லவ் பண்றாளா என்ன? இவ்ளோ லவ் பண்றாளா? இத விட என்ன டார்ச்சர் பண்றா. 24/7 மோச்சி பாப்பா, ஜிமின் குட்டி. வேற என்னடி சொன்ன? ஆ? என்னடி நான் சொன்னேன்? சொல்லு. யார்ட்ட பேசிட்டு இருக்க நீ? இவ்ளோ நேரம் நீ யார பத்தி பேசுன? அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஜேகே. என்ன ஜேகே? சொல்லுடி. அ பட்டு பாப்பா, பட்டு பாப்பா, மோச்சி பாப்பா, மோ மோச்சி பாப்பா, ஜிமினி பாப்பா, ஜிமின்னு, ஜிமின் குட்டி, ல ல பட்டு, லட்டு, பட்டு. ஜிமின்க்கு இதெல்லாம் கேட்டுட்டு அங்க சிரிப்பா வருது. என்னடா சிரிக்கிற? என் ஃப்ரெண்டோட லவ் பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? இல்லடா. நீ சொன்னப்போ நான் நம்பவே இல்ல. அவ என்ன இவ்ளோ லவ் பண்றான்னு. அவளுக்கு தெரியாதா என்ன? நீயும் நானும் ஃப்ரெண்டுன்னு. அந்த பேக்குக்கு இப்போ வரைக்குமே தெரியல. இதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும். நானும் ஜிமனும் ஃப்ரெண்ட்ஸு 6த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இதுக்கப்புறம் இந்த அறிவாளிக்கு புரிய வைக்கணும். ஏய்! நீங்க இத கேட்டுட்டு ஜேகேவ பார்க்குறீங்க. என்னடா நீ 6த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்டுன்ற? நான் உன் கூட 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கேன்டா இப்போ வரைக்கும். எப்படா இவன் இடையில வந்தான்? ஏய்! நானும் அவனும் ஒரே டியூஷன்டி. டியூஷனா? ஆ, அந்த பக்கம்லாம் நான் போனதே இல்லையே! ம். அங்க தான் நானும் ஜிம்னும் ஃப்ரெண்ட் ஆனோம். ஓ! ஆனா அவன் டாக்டர்லடா. ஆமா, அவன் டாக்டர் தான். அப்புறம் எப்படி நீயும் அவனும் ஃப்ரெண்டு? ஏய்! நான் 6த் படிக்கும்போது அவன் 10த் படிச்சுட்டு இருந்தான். ஆ. டேய்! ஃபோன் அவன்ட்ட குடுக்கட்டா? ம். குடு. ஜேகேவோ உங்ககிட்ட ஃபோன குடுக்குறான். ஏய் இல்லடா நான் பேசல. நீயே பேசு. ஏய்! இவ்ளோ நேரம் இந்த வாய் அடிச்ச. பேசுடி. நீங்களும் ஃபோன வாங்கி உங்க காதுல வைக்கிறீங்க. ஹலோ, 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 ஹலோ. ம். என்ன ம்? இவ்ளோ நேரம் என்னென்ன பேசிட்டு இருந்த நீ? ம். ஏதாவது பேசு. அதுல 1/4% ஆச்சும் இப்போ பேசு. அ அது நான் அது நான் ஜேகே கிட்ட பேசுனேன். அதுதான் ஃப்ளோ ஃப்ளோவா பேசுனேன். உ உங்க கிட்ட பேச பேச ப பய பய பயமா இருக்கு. அ உங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. ஜேகே அதெல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டே இருக்கான். டேய்! என்ன? என் ஃப்ரெண்ட மிரட்டுறியா என்ன? ஏன் வயன்? நான் உன்ன மிரட்டிட்டா இருக்கேன்? இல்ல, இல்ல, இல்ல. இல்ல ஜேகே. அவங்க என்ன மிரட்டல. அப்புறம் ஏன்டி இப்படி வேர்க்குது? இல்ல எனக்கு அவங்க அவங்க கிட்ட பேசினாலே ஸ்வெட் ஆகுது, பயமாகுது, பல்லெல்லாம் டைப் அடிக்குது. ஹார்ட் பீட் பாரு எகுறுதுடா. பயமா இருக்குடா ஜேகே. எனக்கு எனக்கு பயமா இருக்கு ஜேகே. ஜேகே டக்குன்னு உங்க கையிலேருந்து ஃபோனை வாங்கிடுறான்.
டேய்! வயன் ரொம்பவே பயப்படுறா. நீ அவகிட்ட நேரா வந்து பேசிக்கோ. நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். ஏய் ஏய் என்னடா விட்டுட்டு போகாதடா. இல்ல வயன். இதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கட்டும்னு ஒதுங்கிக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. இல்லன்னா போடா நாயே வெளிய அப்படின்னு நீங்களே கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல நண்பனா புருஷன் பொண்டாட்டிய சேர்த்து வச்சுட்டு போறது தான் எனக்கு நல்லது. டாட்டா அப்படின்னு ஜேகே அங்கிருந்து போறான். ஜேகே அங்கிருந்து போன அடுத்த செகண்ட் ஜிமின் அங்க வரான். ஓய்! ஆ, ம். என்ன அவ்ளோ லவ் பண்றியா? ஆமா. அப்போ என் மேல நீ உயிரையே வச்சிருக்க. அப்படிதானே? ம். இப்போ நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோவாயன் அப்படின்னு சொல்றேன். ஆ, பண்ணிப்பியா? ம். எனக்கு வேர்ட்ஸ் மேல தான் நம்பிக்கை இருக்கு. ஆமா, பண்ணிப்பேன். கண்டிப்பா பண்ணிப்பேன். ஏமாத்திட மாட்டல்ல? நான் நான் ஏன் ஏமாத்தப் போறேன்? ஏமாத்த மாட்டேன். மத்த பொண்ணுங்க மாதிரி சீட் பண்ணிட்டு, இன்னொரு பையன் கூட பேசிட்டு, ஆஹாஹாஹா! அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ஜேகே கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சொன்னான். உன்னை பத்தி எல்லாமே சொன்னான். நான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. தெரியுதுடி பால் கொழுக்கட்டை. ஆ? பால் கொழுக்கட்டை. நீ அப்படிதாண்டி இருக்க. தேங்க் யூ. என்ன இது? வெக்கம். ஓ! நல்லா இல்லையா? ரொம்ப அழகா இருக்கு. அதான் கேட்டேன். ம். அப்படின்னு நீங்க வெட்கப்பட்டு கீழ குமிறீங்க. அப்போ ஜிமின் அவனோட பாக்கெட்குள்ள கை விடுறான். என்ன எடுக்குறீங்க? வெயிட் பண்ணு. என் கையில என்ன இருக்குன்னு கண்டுபிடி பாப்போம். என்ன இருக்கு? கண்டுபிடினா என்ன இருக்கா? ஏதாவது கிஃப்ட்? ம். ஆமா. உனக்கு ஒரு கிஃப்ட் தான் இருக்கு. ஆனா அது என்ன கிஃப்ட்ன்னு கெஸ் பண்ணு. அது என்ன கிஃப்ட்? நீங்களே சொல்லுங்க. ஜிமின் அவனோட ஒவ்வொரு ஃபிங்கர்ஸா ரிமூவ் பண்றான். இது என்னங்க ஸ்லேட்டு குச்சியும் முட்டாயும் இருக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுதானவோ என் லவ். இந்தா நீ எப்போ வாங்கி தர போற எனக்கு ஸ்லேட்டு குச்சியும் மிட்டாயும்? ஜிமின் அது சின்ன பிள்ளைல பண்ணது. அப்போ இப்போ பெரிய பொண்ணு மாதிரி ஏதாவது பண்றியா? ஆ, இல்லடி, அது சின்ன பொண்ணா பண்ணது. இப்போ பெரிய பொண்ணு பண்ற மாதிரி ஏதாவது பண்றியா? நீங்க டக்குன்னு போய் ஜிம்மனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இது பத்தாதுடி. இது இப்போதைக்கு போதும். போதும்னா மத்ததெல்லாம் எப்போ தருவ? கல்யாணத்துக்கு அப்புறம். முத்தம் கூட தர மாட்டியா? ம்ஹும். ஏன்? எனக்கு வெக்கம் வரும். அப்படின்னு நீங்க ஜிம்மனை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. இல்ல இது வந்து நான் ஒரு காமெடியா எழுதுனது தான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.